உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து கிட்டத்தட்ட மாதம் உங்களை சந்திக்கலைன்னா நம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடுது. ஏன்னா ஒரு உறவு போல், என்ன சொல்கிறேன்னா, ஒரு சகோதரனை போல், அதே போல் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நண்பனாக உங்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அந்த ஆசைக்காண்டியே நம்ம பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கிளம்பி சென்னை தம்பி யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, மேலும் மேலும் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன விஷயத்தை பேச போகிறோம் அப்படிங்கும்போது, நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக, அதி உத்தம கிரகமாக கருதக்கூடிய, எல்லாராலும் எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணார்னா, நம்முடைய மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சார். இப்போ அவர் உள்ளே மே எண்டும்போது மே 2 இப்போ நல்லா இருந்தால் ஒரு 5 மாத காலங்கள் கடந்திருக்கு. அவர் இப்போ என்ன பண்ண போகிறான்னா, அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா, கொஞ்சம் வேகமாக செல்வது. அதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு 6 மாதம் அந்த இடத்துல இருப்போம், இல்லை 1 வருஷம் இருப்போம், நம்ம மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு நம்ம இன்னொரு அந்த இடத்த விட்டு காலியாகி வேறு இடத்துக்கு போவோம், ஒரு தற்காலிகமாக போவோம். அதே மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருந்து கொஞ்சம் முன்னோக்கி செல்கிறார். பின்னோக்கி சென்றால் அது வக்ரம், முன்னோக்கி சென்றால் அது பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய மிக இஷ்டப்பட்ட இடம், குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமே ஏன்னா அது கடகம்தான். கடகராசி தான் குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் உச்சம் பெற்ற இடத்துக்கு குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் எந்த மாதத்தில் என்ன தேதியில் உள்ளே வராரு அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் உள்ள 18ஆம் தேதி உள்ளே நுழைகிறவர் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் பின்னோக்கி மறுபடியும் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் முன்னோக்கி சென்றவர் மறுபடியும் பின்னோக்கி அதே போல் மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் என்பது கணக்கு. அப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைவதனால் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது, குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் ஒரு தடுமாற்றத்தை, சின்னதாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக செல்வது மூலமாக உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் செல்வது மூலமாக அற்புதமான பலன்கள் கொடுக்க போகிறார். 4ல் அமர்ந்த குரு பகவான் 5ல் அதிசாரமாக செல்வது மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளும் வெற்றியடைய போகிறது. இவ்வளோ நாட்களாக சனி பகவானுடைய பிடியில் நீங்கள் எது சிக்கி தவிக்கிறீங்க, உங்களோட லைஃப்பில் நிறைய பிரச்சனையை எதிர்கொள்கிறீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுருவீங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சரியாக பார்த்திங்கன்னா 9ஆம் வீடு, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லி விருச்சிக ராசி. அப்போ அந்த விருச்சிக ராசியை குரு பகவான் பார்க்கறது மூலமாக உங்களுடைய அப்பா வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் உண்டு. ஃபஸ்ட்டு ஒரே விஷயந்தான், எங்கே போனாலும் மதிப்பு கிடைக்கும். உங்களை பார்த்து எந்திரிச்சின்னவங்களாம் இப்போ கொஞ்ச நாளாக உங்களை எல்லாம் எதாவது என்ன சொல்லணும்னா கிண்டல் பண்ணி பேச வேண்டிய சூழ்நிலை, அசால்ட்டாக உங்களை கண்டுக்கிறாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலைலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே மனசுக்குள்ளே ஒரு நெட்டுகளோடு தான் வாழ்ந்துருக்கீங்க. அப்படியே மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்குது உங்களுக்கு. ஆனால் அது நம்மளை பார்த்து அந்த பயலாம் கொஞ்சம் பயப்படுவான், நம்மளை பார்த்து அந்த பொண்ணுலாம் நம்மளை பார்த்து யோசிக்கும். இப்போ நம்மளை கண்டுக்கிற கூட மாட்டேங்காங்க, நம்மளை கேர் கூட பண்ண மாட்டேங்காங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதை உணர மாட்டேங்காங்களே, ஏன் இப்படி நடந்துச்சு, நமக்குள்ளே என்ன மைனஸ் இருக்குது, நம்மளே ஏதாவது திருத்தணுமா அப்படிங்கிற நிலையில் தான் நீங்கள் கடந்த காலங்களில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த நிலையை மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான், நீயாரு, உன்னை போல் யாரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்றவாறு குரு பகவான் உங்களை இயக்கி தரப்போகிறார். நம்முடைய மீன ராசி பெண்கள் இப்போ இந்த குரு அதிசாரமாக செல்வது மூலமாக தன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் மீண்டும்
கிடைக்க போகுது, மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படியே வைப்ரேஷனோடு ஏற்றுக்கிற போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக மட்டம் தட்டி வந்த அத்தனை பேரும் உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய அமைப்பு உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனராசி பெண்களுக்கு எவ்வளோ தான் அடி வாங்க முடியும், எவ்வளோ தான் நம்ம போராட்டத்தை சந்திக்க முடியும் அப்படின்னு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னுமே உங்களை யார் யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டி அதன் மூலமாக முன்னேற நினைக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்க முடியும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சும்மா தைரியமாக பேசுங்க, தைரியமாக பண்ணுங்கள், தைரியமாக ஃபாலோ பண்ணுங்கள், யோசிக்காதீங்க. உங்களுடைய ராசி அதிபதியே உங்கள் கூட இருக்காருங்க. அப்போ நீங்கள் எதுக்கு பயப்படணும்? தைரியமாக செய்யலாம். அதேபோல் மீன ராசிக்காரங்களில் யாரெல்லாம் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிருக்கீங்களோ அனைவருக்குமே லாபம் அதிகரிக்கும். தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் நல்ல லாபம் இருக்குப்பா, எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லா இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது. அண்ணங்க ரொம்ப உதவி செய்கிறாங்க. நம்ம கூட வேலை பார்க்குற அத்தனை அண்ணன்மார்களும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க, ரொம்ப உதவியாக இருக்காங்க. அவங்களுடைய இயக்கம் நன்றாக இருக்குது. சந்தோஷத்துக்காக கொஞ்சம் நான் நேரம் செலவழிக்கிறேன். என்னுடைய கணவர் எனக்காக கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறார், நான் என்னுடைய கணவருக்காக நேரம் செலவழிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைகள் எங்கே ஒலிக்கும்னா மீனராசி வீட்டில் ஒலிக்கும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி, குழந்தை பாக்கியம் கிடைப்பது மூலமாக மகிழ்ச்சி. நான் தன்னுடைய மனசில் புத்தியில் என்ன சொல்லுதோ அதை ரெண்டையுமே இயக்கக்கூடிய ஆற்றலும் சூழ்நிலைகளும் வலிமையும் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு குரு அதிசார பயிற்சி இருக்க போது உங்களுடைய ராசியின் அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களும் கொடுத்து உங்களை மிக மகிழ்ச்சியான சூழ்நிலையில் உருவாக்கி தரப்போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அன்பு நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு பகவான் அதிசாரமாக செல்வது மூலமாக ஏற்படும் மாற்றங்கள், ஏற்படும் முன்னேற்றங்களை பற்றி இப்போ பார்த்துருக்கீங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி, குரு வக்கர பயிற்சி, குரு அதிசார பயிற்சி, அடுத்து சனி பயிற்சி, சனி வக்கர பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இந்த பயிற்சிகள் அப்புறம் மாத பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்களே. குறைஞ்சது ஒரு ராசிக்கு 20% மாற்றம் இருக்கும். அதுக்காண்டி மாற்றமே இருக்காது, நீங்கள் பார்த்த வீடியோ வேஸ்ட்டு நான் சொல்ல வரல. குறைஞ்சது ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் மாற்றம் இருக்கும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அதே போல் பிரிந்த உறவு சேருமா, பிடிச்ச உறவுடன் வாழலாமா, பிடிச்ச வாழ்க்கை கிடைக்குமா, கிடைச்ச வாழ்க்கை நிலைக்குமா, இப்போலாம் நிறைய விஷயங்கள் இப்போ எல்லாருக்குமே உதயம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு 100% முன்னாடி இருந்தது, 95% இருந்தது. இப்போ ஒரு 60% தாண்டி வந்துருச்சுன்னா அவங்க 2 பேரும் ஒரு யோகத்தில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம், அவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னே அர்த்தம் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் வந்துருச்சு. அதே போல் நிறைய பேர் என்ன படிப்பாங்க, எப்படி படிப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும், எப்போ கடன் சுமைகள் அடையும், இப்படி நிறைய கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் எப்போ கிடைக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்ன வழிபாடு செஞ்சால் என்ன மாற்றங்கள் உண்டு. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் நமக்கு கண்டிப்பாக நன்மை செய்யும். ஆனால் நமக்கு தேவையான விஷயத்தை நகர்த்துவதற்கு, நமக்கு தேவையான விஷயத்துக்கான தெய்வத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வழிபாடு செய்யும்போது அது வேகமாக கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறத தயவுசெய்து நம்பாதீங்க. எல்லா தெய்வங்களும் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் செய்வாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் நம்மளை இந்த பெற்றெடுத்தது எதற்காக? பல விஷயங்களை நம்மளை உருவாக்கி நம்மளை செயல்படுத்தி நமக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத செயல்படுத்துறது தான் நம்மளை பெற்றெடுத்தாங்க. அதே மாதிரி தான் இறைவனும் நமக்கு நல்ல விஷயங்களை செய்வார், நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான செயல்பாடு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான டைம் ஒதுக்கி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நான் பதில் கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க. அதேபோல் உங்களுடைய சொந்தம், பந்தம், உறவு, நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விதமான நபர்களுக்கும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. வாழ்க வளமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன், ஜெயம் உண்டாகட்டும்.